அன்பே அகிலம். மனிதநேயம் வளர்ப்போம், மனிதநேயம் காப்போம். என் உணர்வின் உணர்வான ஆத்மநேய மனிதநேய உறவுகளை, நாம் வாழும் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும் என்றுதான் முயற்சி செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் வாழும் சமூகம் எப்போதுமே எதிர்மறையான செயல்களில்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், நம் செயல்கள், நோக்கங்கள், ஆக்கங்கள் எதற்கானது என்று நாம் பக்குவப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எதிர்மறையான சூழ்நிலைகள் சமூகத்தில் இருக்கிறது. அன்பு உறவுகளே, தற்போது தமிழகத்தில் நிலவி வரும் அரசியல் கட்டமைப்புகளும் சமூக சூழ்நிலைகளும் சொல்லொன்னா வருத்தங்களை நமக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறது. இதற்கான மாற்றங்கள் தேவை என்ற நோக்கத்தில் நம் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் வி த லீடர்ஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கிறார். அந்த உருவாக்கிய அமைப்பின் நோக்கங்களுக்காக இன்று லட்சக்கணக்கான மக்கள் அதில் தன்னை இணைத்து கொண்டு இந்த தமிழ் மண்ணும் தமிழகமும் தமிழ் மக்களும் சீரும் சிறப்போடும் பாதுகாப்போடும் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை தங்கள் வசமாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தலைவர்கள், நம் தலைவர்கள் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்கும் அன்பு சகோதரர் கே அண்ணாமலை அவர்களின் நோக்கம், ஒரு ஜனநாயக நாட்டின் சட்ட கட்டமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு ஒரு சமூகத்தை மேம்படுத்துவதற்காக தனது எண்ணங்களை இந்த மக்களோடு பகிர்ந்து கொண்டு பயணிக்க முற்பட்டிருக்கிறார். அப்படி பயணிக்கக்கூடிய காலகட்டங்களை கருத்தில் கொண்டுதான் படிப்படியான நிகழ்வுகளையும் செயல்களையும் இந்த சமூக மக்களோடு இணைந்து எப்படி அடித்தட்டு நிலைகளில் இருந்து மேத்தட்டு வரைக்கும் நமது கட்டமைப்பு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குவதற்காக நம் மக்களோடு இணைந்து நாம் செய்ய வேண்டிய பணி என்ன என்பதை மிக தீவிரமாக ஆலோசித்து அதற்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்படி செயல்படும் தொடர்ந்த நிலைப்பாட்டின் காரணமாக அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது, வரும் ஜூலை 12ஆம் தேதி கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பகுதியிலே வி த லீடர்ஸ் அமைப்புகளின் உறுப்பினர்களை ஒன்று திரட்டி அங்கே ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய கருத்தரங்கு கூட்டத்தை நிகழ்த்த இருக்கிறார். அவர் வலிமையான ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும், வளமான தமிழகத்தை கட்டமைக்க வேண்டும், அடிப்படையான நிகழ்வுகள் மக்களின் பாதுகாப்பு என்பதை கருத்தில் கொண்டு அதற்கான நிலைப்பாட்டில் நாம் எப்படி ஈடுபட்டு செயல்பட்டு சமூகத்தின் கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை வழிநடத்த வேண்டும் என்ற பொறுப்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் ஆழ்ந்த கவனத்தோடு மனிதத்தன்மையை ஒவ்வொருவரும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அற்புதமான தன் பணிகளை நம்மோடு இணைந்து செயல்படுத்துவதற்கு அவர் தன் நிலைகளை பகிர்ந்தளித்து வருகிறார். அன்பு உறவுகளை, உலக நாகரிகம் என்பதுதான் மனித நாகரிகமாகும். மனித நாகரிகத்தின் முதல் படியாக இருக்கக்கூடியது தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழ் பாரம்பரியம் என்ற ஆவணங்கள் ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இன்று அரசியல் ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, ஒற்றுமை ரீதியாக பல நிலைகளிலும் துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு உறவுகளே,
நாம் செயல்படுத்தக்கூடிய காரணங்கள், காரியங்கள் என்னவென்று அறிந்து புரிந்த தெளிந்த நிலையில் இருக்க வேண்டும். அன்பு சகோதரர் வி த லீடர்ஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியதன் நோக்கமே மக்களை எப்படி ஒன்றிணைத்து வழிநடத்தி அவர்களுக்கான வாழ்க்கையின் எதிர்காலத்தையும் கட்டமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான். அப்போது அவருக்குள் அரசியல் சிந்தனை கிடையாது. ஏதோ காலத்தின் வேகத்தில் அவர் அரசியலுக்குள் வந்துவிட்டார். அந்த அரசியலின் அதிகாரம் மக்களுக்கானது என்பதை மக்கள் அறியாமல் இருப்பதால் பல சூழ்நிலைகளில், பல காரணங்களில், பல பிரச்சனைகளை மக்கள் இன்றும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மக்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டுமென்றால் அரசியலின் அடிப்படை அறிவு மக்களுக்கு இருக்க வேண்டும். மக்கள் அந்த அரசியல் அறிவை எப்படி தங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில்தான் இப்போது அவர் தன் அமைப்பு ரீதியான செயல்களை நம்மோடு இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். அன்பு உறவுகளே, வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு மட்டுமல்ல, அடுத்த சந்ததிகள் வாழ்வதற்கான வழிவகைகளை செய்து தர வேண்டும் என்பதுதான். கற்ற கல்வி, பெற்ற பதவி, இருக்கும் செல்வங்கள் அனைத்துமே ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் ஆனது என்று நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆம் அன்பு உறவுகளே, நல்லெண்ணம், நற்சிந்தனை, நற்கருத்து, நற்செயல் என்ற எண்ணங்களோடு வரும் ஜூலை 12ஆம் தேதி நடைபெறவிருக்கும் அந்த கட்டுப்பாடுகளை உருவாக்கக்கூடிய கூட்டத்தில் நாம் அனைவரும் இணைந்து கொண்டு மக்களுக்கான, தமிழ் மண்ணிற்கான மாற்றத்தை மாற்றுவோம் என்ற சூழ்நிலையில் முயற்சி செய்யும் நாம் இந்த நிலைகளை கடுமையான சூழல்களில் முன்னெடுத்திருக்கும் அன்பு சகோதரர் கே. அண்ணாமலை அவர்களின் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அவரது நோக்கமும் ஆக்கமும் எதற்கானது என்பதை புரிந்து கொண்டு தெளிந்த நிலையில் இணைவோம், தொடர்வோம், வெல்வோம். வாருங்கள் அன்பு உறவுகளே. வாழ்க்கை என்பது வாழ்வதற்குத்தான். அதை எப்படி வாழ வேண்டும் என்ற கட்டமைப்பை உருவாக்க மாறுவோம், மாற்றுவோம் என்ற லட்சியத்தை வெற்றியடையும் பாதையில் நோக்கத்தோடு செயலாற்றுவோம். அனைவருக்கும் என் இனிய அன்பான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.